ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ஹீலர் படத்தோட முதல் நாள் படப்பிடிப்பில் இருக்கோம். ஸோ அந்த படத்தை வந்து தனுஷ் ராஜ்குமார் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி நாடோடிகள் படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டண்ட்டாக. ஸோ இந்த படம் வந்து ஹீலர் டைட்டில் சொல்கிற மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டு, மெடிக்கல் ஃபீல்டில் நடக்கிற மாஃபியாஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இம்ப்ரோவைசேஷன் எல்லாமே இந்த படத்தில் ஸ்கிரிப்டாக சொல்லியிருக்கோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராதிகா பிரீத்தி. ஸோ ஹீலர் மூவியில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அண்ட் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ. என்னோடய கேரக்டர் நேம் வந்து சக்தி. ஸோ ஷூட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்றைக்கி தான் பூஜை. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ. ஹீலர் படம் நம்முடைய தனுஷ் ராஜகுமார் இயக்குகின்ற ஹீலர் படம். சத்யாவதி அன்பழகன் என்கின்ற பெண்மணி முதலாக தயாரிப்பாளராக இந்த படத்தை எடுக்கின்றார். அதற்கு நம்முடைய தனுஷ் டைரக்டராக இருந்து செயல்படுகின்றார். அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவரை சார்ந்த அவருடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் இந்த படத்திற்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்குமாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹீலர் திரைப்படத்தோட படப்பிடிப்பு இன்றைக்கி துவங்குகிறது. நம்ம அதில் வெற்றி ஹீரோ நடிக்கிறாரு. தனுஷ் ராஜ்குமார் வந்து இயக்குனர், புது இயக்குனர். இந்த ஸ்கிரிப்டு ஒரு சமூக அக்கறையோடு, ஒரு வெறும் பொழுதுபோக்கு இல்லாமல் ஒரு சமூக அக்கறையோடு உள்ள ஸ்கிரிப்ட் இது. இந்த படம் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது நல்ல ஒரு கருத்துள்ள படங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டிஆர் பிக்சர் பிரசன்ஸ் ஹீலர் அந்த படத்தோட முதல் நாள் ஷூட்டிங் இன்றைக்கி. படத்தோட இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார். தனுஷ் அப்படின்னாலே அவர் ஹிட்டானவர். ராஜ்குமார் இப்போ சமீபத்தில் அமரன் படத்தோட இயக்குனர். ஸோ தனுஷ் ராஜ்குமார் இந்த ரெண்டு பேருமே ஹிட்டு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தவர் தான் இந்த ஹீலர் படத்தோட இயக்குனர். வேறு ஆனால் அந்த பேருக்கும் இவருக்கும் சம்மந்தம் உண்டு. ஸோ அதுவும் பெரிய ஹிட்டு. இது ஒரு 100 கோடி. அப்போ பார்த்துங்க, பல கோடியை சேர்ந்து அடிக்க போகிறது தான் இந்த ஹீலர். இந்த ஹீலர்னால் என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கே ஆக்சுவலாக படத்துக்குள்ளே வந்தவனு தான் தெரியும். ஹீலர் அப்படின்னாக்கா குணப்படுத்துபவர், களை எடுப்பவர், சுத்தம் செய்பவர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியன் தாத்தா இருக்கார்ல, இந்தியன் 2 இந்தியன் 1. அப்புறம் இந்தியன் 2னா அப்புறம் என்ன திட்டுவீங்க. இந்தியன் தாத்தா இருக்கார் இல்லையா, எல்லாத்தையும் சரி பண்ணுறவர். ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டை தான் இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி நம்ம டைரக்டர் சங்கர் சார் படம்லாம் ஜென்டில்மேன், அதில் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நலன், அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நல்லது கெட்டது எல்லாத்தையும் களை எடுத்து இன்றைக்கி தூள் கிளப்ப வர்றது அந்த ஹீலர். இந்த படத்தில் நீ பேசுனதெல்லாம் போதுண்டா, இந்த படத்தில் கூல் சுரேஷே நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அந்த கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்க. சொல்லலாம், அப்புறம் திடீர்னு டேரக்டர் வந்து அப்புறம் கேட்பார் எதுக்குப்பா சொன்னீங்கன்னு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம கமல் சார் இருக்கார் இல்லையா, இந்தியன் தாத்தா, அதே மாதிரி நான் ஒரு குட்டி இந்தியன் தாத்தா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக வரேன். அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநராரே உங்களுக்கு தெரியும் பல நன்மைகள் தான் செய்வாங்க அப்படின்றது. ஸோ அப்படி உங்களுக்காக நன்மைகள் செய்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷும் படத்தின் இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தோட கதாநாயகன் வெற்றி அவர்கள் இப்போ வந்து ஐயப்ப சீசன் என்ன சொல்லுவோம், ஐயப்ப சீசனில் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி இந்த முதல் நாள் ஷூட்டிங் அப்போ என்ன சொல்ல போகிறோம், வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ வெற்றி, அவர் தொட்டதெல்லாம் எல்லாமே வெற்றி. ஸோ அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி தான் பெறும். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி ஏற்கனவே சந்தானம் சார் கூட நடித்தவங்க. இன்றைக்கி என் கூட காம்பினேஷன் இருக்கா என்னன்னு தெரியல. நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சீனாச்சும் ஹீரோயின் கூட எனக்கு காம்பினேஷன் வைங்க. ஏன்னா நம்ம ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க,
ஏன்னா பெண்கள் கூல் சுரேஷ் இருந்தாக்க பெண்கள் ஒரு சுற்றி ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா. அதனால் இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் சார்கிட்ட சொன்னேன், ஹீரோயின் கூட ஒரு சீனாச்சு வைங்கன்னு. ஒரு சீன் இல்லை சார், பல சீன் இருக்குது. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கலந்த கதை தான் அது அப்படின்னாரு. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 கோப்பமான கண்டிப்பாக 100 கோடியை தொடுது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் டிஆர் பிக்சர்ஸா, அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு. சரிங்களா, மறந்துடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். படத்தோட சத்தியவாதியா பாருங்கள், நான் தமிழன், இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும்? என்னைய பார்த்தா நான் வெள்ளைக்காரனுக்கு பிறந்த மாதிரி தெரியுதா? இல்லை நீங்களே சொல்லுங்கள். அது எங்களுக்கு தெரியாதாங்க. சத்யவதி அன்பழகன்றது உலகத்துக்கே தெரியும். சத்யா அப்படின்னால யார்? நம்ம எம்ஜிஆர் ஐயாவோட பேர் இல்லையா. அன்பு அப்படி பாருங்கள், அன்பு எல்லாமே அதில் கலந்துருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். 2025 100 கோடியை தொடும். இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இது 100ஆவது நாள் ஃபங்க்ஷன் அப்போ அந்த டிக்கெட் உங்களுக்கு யூஸ் ஆகும். படம் பார்க்கும்போது ஆன்னு பார்ப்பீங்க. இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நல்லா கம்முன்னு பார்ப்பீங்க, சும்மா கும்முன்னு பார்ப்பீங்க. சரிங்களா, வெந்து தணிந்தது காடு. ஹீலருக்கு வணக்கத்தை போடு. ஐ லவ் யூ ஆல். வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் ஜுபின் பேசுகிறேன். ஹீலர் என்னுடைய 12th மூவி. ரொம்ப சந்தோஷம். தனுஷ் ராஜ்குமார் சார் என்னுடைய நீண்ட கால நண்பர். நாங்கள் 2 பேருமே ஒரு 10 இயர்ஸாக மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை தாண்டி இன்றைக்கி அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராக இன்றைக்கி வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார் ஒரு பியூட்டிஃபுல் ஆக்டர். ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. பழக்கருப்பையா சார் இருக்காங்க, சன்ராஜ் சார் இருக்காங்க, இன்னும் நிறைய லீடிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். என்னுடைய பெஸ்ட்டை கண்டிப்பாக இந்த படத்தில் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராட்ஸ் ஃபார் ஹீலர் ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹீலர் இந்த மூவி நேமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த ஹீலர்ன்றதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த டீமும் பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அண்ட் டிஓபி இளையராஜா அண்ட் வெற்றி சார் தான் லீடு. வெற்றி சார் கூட இது நான் பண்ணுற 2வது படம் நினைக்கிறேன். ஏற்கனவே ரெட் சாண்டல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கூட திருப்பியும் ஜாயின் ஆகிறேன். வெரி ஹாப்பி டு ஜாயின் வித் தம். ஸோ ஒரு பெரிய டெக்னிக்கல் கூட்டமே இருக்குது. ஸோ நல்லபடியாக இந்த படம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். என்னோட பேர் அபிநயா. இது என்னோடய டிஆர் பிக்சர்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். இது ஹீலர் படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு சான்ஸ் கொடுத்த தனுஷ் ராஜ்குமார் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹீலர் மூவி என் நண்பன் தனுஷ் ராஜ்குமார் அவர் ஃபஸ்ட்டு இயக்குற படம். அதுக்கு நான் உறுதுணையாக இருந்து இந்த படம் வெற்றிகரமாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக பீப்புள்ஸ்க்கு இதிலிருந்து ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி டைரக்டர் கொஞ்சம் மேலும் மேலும் உயர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. என் பேர் தனுஷ் ராஜ்குமார். இந்த படத்தோட இயக்குனர் நான். இந்த படம் ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லும். இந்த படம் அந்த ஹீலர்னு ஒரு மூவியை வச்சுருக்கோம். இந்த படம் ஒரு மருத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம் இது. இந்த படத்துக்காக இந்த படம் வெளில வரும்போது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். மருத்துவம் என்றது கடவுளுக்கு சமமான விஷயங்கள். இந்த படத்தில் எல்லாரும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இந்த படத்தில் வெற்றி சார் என்னோட முதல் இணைஞ்சு நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம். இந்த படம் பெருசாக வெற்றி போடுன்ற ஒரு பெரிய கனவோட இருக்கும். 2வது மெயின் கதாபாத்திரத்தில் நம்ம சரண்ராஜ் சார், பழைய கருப்பு ஐயா, வினோத் சங்கர் சார் எல்லாருமே பேரஸ் சார் எல்லாம் மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த படம் மேலே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி நானும் ப்ரொடியூசர் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். அந்த நம்பிக்கையில் போராடிடும். கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும்.